வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா 3 தடவை நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் போட்டுட்டு நல்லா தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுலாங்க. போட்டுட்டு இது நல்லா கலந்துக்கலாம். நல்லா பெசரி வச்சுடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சிக்கலாங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாங்க. 5 டீஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 3 இதெல்லாம் போட்டுடலாங்க. அப்புறம் மராட்டி மொக்கு இதையெல்லாம் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா இதுக்குள்ளே வதக்கிக்கலாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் 2 கிளாஸ் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இப்போது இந்த குக்கரில் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ சிக்கன் பிரியாணி மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தபடி இதில் ப்ளெயின் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பரட்டிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். பத்தலைன்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10-15 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படியே வேக வச்சுக்கலாங்க. இந்த சிக்கன் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் பால் அரைச்சி பிழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது உப்பு பத்தலைன்னா கூட நம்ம இன்னொரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு அரை மூடி அளவு லெமன் இதில் புழிஞ்சு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம 2 கிளாஸ் எடுத்துட்டேங்க. 1.5-3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். அதையும் சேர்த்து மொத்தம் 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கலந்துச்சு மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக எக்லாம் வச்சு கொடுக்கலாங்க. வெங்காய தயிர் பச்சடியும் வச்சு கொடுக்கலாம். மேலே நம்ம கொத்தமல்லி தழைகளையும் தூவிட்டு சர்வ் பண்ணலாங்க. டேஸ்டான இந்த சிக்கன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.